என்கிட்ட ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, டாக்டர் நான் வந்து எனக்கு வந்து 7 வருஷமாக சுகர் இருக்குது, 7 வருஷமாட்டு மாத்திரை இன்சுலின் போட்டுட்ருக்கேன், 7 வருஷமாக சுகர் இருக்குது, 7 வருஷம் மாத்திரை இன்சுலின் போட்டுட்ருக்கேன். இப்போ புதுசாக சிஜிஎம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங், பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருமே எல்லா சுகர் பேஷண்டோட ஒரு மிஷின் மாதிரி ரவுண்ட் டைல் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிஜிஎம் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் நீங்கள் வச்சுருக்கீங்களா? நான் வந்து சிஜிஎம் மிஷின் வச்சுருக்கேன். எப்போ பார்த்தாலும் காலையில் பார்த்தீங்கன்னா 300 இருக்குது, மத்தியானம் பார்த்தீங்கன்னா 250 இருக்குது, சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 400 இருக்குது, இன்னொரு டைமில் பார்த்தீங்கன்னா 400 இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஹையாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு தடையும் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்குது டாக்டர், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, இப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கான். இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது 300, 225, 400, 600 இந்த பெரிய பெரிய நம்பர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டாக்டர் அப்படின்னு. அப்போ சிஜி மிஷின் பார்க்குறதே ஸ்ட்ரெஸ்ஸு, கரெக்டாக இல்லையா? காலையில் பார்ப்பீங்க, மத்தியானம் பார்ப்பீங்க, நைட்டும் பார்ப்பீங்க. இதனோட நிறைய பேர் அடிக்கடி பார்க்குறவங்களே இருக்காங்க, ஆப்பில் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சிஜிஎம் மிஷின் வைக்கிறதெல்லாம் கரெக்டு தான், அதில் எந்த தப்பும் கிடையாது. சிஜிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு யார் வைக்கணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம், உணவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சிஜிஎம் மிஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கையில் கிடைக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு, நீங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்கிற உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த சிஜிஎம் மிஷின் வைக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ யார் சிஜிஎம் மிஷின் வைக்கணும் சொல்லுங்க பாப்போம். உணவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிஜிஎம் மிஷின் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் நான் அடிக்கடி சொல்வேன், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரோட்டீன் சத்து, நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், அப்படி விகிதம் சரியான உணவு முறை பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிஜிஎம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கையில் கிடைக்கிறல நீங்கள் சாப்பிட்டுட்டு சிஜிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணி ஆப்பை பார்த்தீங்கன்னா 300, 350, 250, 280, 400 இந்த நம்பர் தான் இருக்கும், எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நம்பர்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும், என்ன வருது, ஸ்ட்ரெஸ் வருதுன்னு சொன்னாங்க பேஷண்ட். ஸ்ட்ரெஸ்க்கு ஹார்மோனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால், CORTISOL. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். என்ன வரலாம்? இரத்த குழாய்க்கு உள்பக்க அடைப்பு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். அது மட்டும் இல்லை, இந்த கார்டிசால் இருக்கு பார்த்தீங்களா, இதுவுமே சுகரை கூட்டி காட்டும். கார்டிசால் itself increases the blood sugar. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எதனால? 300, 350, 400, 425 இந்த நம்பர் பார்க்குறதுனால என்ன வருது? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அதனால் நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம், பேலன்ஸ்டு டயட், உங்கள் உணவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் இந்த சிஜிஎம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா கையில் கிடைக்கிறலாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. அதனால் யார் யூஸ் பண்ணு யோசித்து பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு இந்த மெஷின் பார்க்க ஸ்ட்ரெஸ்ஸு கூட்டிகிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரொம்ப டேஞ்சரஸ். கார்டிசால் இது குடிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஜாக்கிரதையாக இருந்துடுங்க. இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஜிஎம் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ, மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ரோட்டில் போய் ஓடக்கும் சொல்லல. அப்புறம் எப்படி வெயிட் குறைச்சோம் சொல்லுங்கள்? எப்படி வெயிட் குறைச்சோம் சொல்லுங்கள் பார்ப்போமே. சொன்னேன்ல, விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, ஷீபன் பேலன்ஸ் டயட். உங்களுக்கு விகிதம் சரியான உணவு முறை பற்றி ஏதாவது உதவி இல்லை ஏதாவது விளக்கம் தேவை இருந்தால் 9442407418 கால் பண்ணி பேசுங்க. இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ.
சிஜிஎம் யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லது தான். சிஜிஎம் யூஸ் பண்ணுறதெல்லாம் நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்கள் உணவு முறையும் கரெக்டாக நீங்கள் மாற்றிருக்கணும். இதை நீங்கள் உணவை மாற்றாமல் இருந்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் 300, 350, 250, 400 இந்த நம்பர் தான் காட்டிகிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கூடும். ஸ்ட்ரெஸ்ஸு கூடும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இந்த கார்டிசால் சுரக்கும். ரொம்ப 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 ஆபத்தானது. இந்த அவேர்னஸ் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா சிஜிஎம் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரும். ஷேர் பண்ணுவீங்களா? ரொம்ப முக்கியமான வீடியோ. கரெக்டு தானே? ஸ்டே டியூன்.